ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. நம்ம பைபிள் ஸ்டடி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வரங்களை நம்ம தியானிக்கிறோம். எப்படி வரங்கள், கிருபைகள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறது என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம கற்றுக்கொள்ள இது நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். நம்ம கற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நம்மளை ஆண்டவர் பின்னாட்களையும் இப்போயும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நமக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, என்ன கிருபைகள் கொடுத்துருக்கிறாங்கிறது வளர்கிறதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கும் எனக்கும் அந்த யூடியூப்பில் கேட்குற எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவின் ஈவு என்று சொல்லி நம்ம முதலாவது எடுத்துக்கிட்டு நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஈவு, அந்த தயவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஒரு பரிசு, தேவன் கொடுக்குற பரிசு. அல்லேலூயா. இந்த ஈவின் அளவுக்கு தக்கதாக அந்த கிரேஸ், அந்த கிருபையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கொடுக்குற இந்த பரிசு, அந்த கிஃப்ட்டு, அதுக்காக என்ன செய்யப்பட்டதுன்னா கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ இது அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த கிருபை அந்த ஈவுங்கிறது ஒரு பரிசாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரங்களை கொடுத்துட்டார். எக்கோ அடிக்குது கொஞ்சம். அந்த வரங்களை ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த வரங்களை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாருன்னா, இதோ சைட் மணிக்கு ஆண்டவர் கொடுக்கலையா, அப்படியே வரத்தை அள்ளி நம்ம தண்ணியை தூத்துற மாதிரி எப்படி தூத்துல கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட் இன்டிஸ்கிரிமினேட்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்மூடித்தனம் இல்லாமல் அவர் கொடுக்காம, அவர் ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு வரக்கிரியை சீட்டை அப்படி கொடுக்காம ஒவ்வொரு வரனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அளந்து கொடுத்துருக்கிறார். அதுவும் இல்லாமல் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆண்டவர் வரத்தை கிரியேட் பண்ணுறார். அல்லேலூயா. இப்போது இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வரங்கள் ஒவ்வொரு மருத்துவத்துறையில் கண்ணுக்கு ஒரு டாக்டரு, காதுக்கு ஒரு டாக்டரு, இந்த மூளைக்கு ஒரு டாக்டரு, மூளை நரம்புகளுக்கு ஒரு டாக்டரு, அப்புறம் சொல்லி மற்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த எச்சிக்கு கூட என்ன படிக்கிறாங்க. அப்போ அந்த காதுக்கு, அப்புறம் ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, அங்கே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டு அந்த இதுக்குன்னே படித்து தேடி வராங்க. அப்போ ஆண்டவர் அதே போல் தான் மனுஷன், இப்போ உலகத்தில் உள்ள மனுஷன் அப்படி இருக்கிறான். மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டிச்சிட்டார். அது ஆண்டவருடைய இது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது இங்கே காட்டுறாரு. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இந்த கிறிஸ்துவின் ஈவு, அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வளவு இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்கிறோமோ, என்னென்னா நம்ம இந்த வேத பாட கூட்டமெல்லாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம எவ்வளோ தூரம் கேட்குறோமோ அவருக்கு தூரம் தான் அந்த ஞான வெளிச்சம் நமக்கு கிடைக்குமா. ஸ்தோத்திரம். ஆமென். அதை நம்ம எப்படி ஞானமா, அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதை குறித்து மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதில் சொல்லுவார், நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு அளக்கப்படும் சொன்னார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஊமைகளை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார். ஸ்தோத்திரம். 24 வசனம். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் சொன்னார். நீங்கள் கேட்குற எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் சொல்கிறார். நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய ஈவு எப்படி வருகிறது, அது நம்ம எப்படி ஈவு கண்ணு நம்ம பல முறை நானும் முயற்சி பண்ணியிருக்கிறேன். அந்த ஈவு எப்படின்னா, நம்ம அந்த கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறாரோ, எவ்வளோ தூரம் நம்ம எப்படி வளருவார், அவர் நம்ம கேட்க அவருக்கு நம்ம இருதயத்தை கொடுக்க இந்த கிறிஸ்துவ தன்மை வளர்கிறது. அப்போ கிறிஸ்துவ தன்மை வளர இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த வரங்களும் தேவன் நமக்குள்ள கொடுத்துருக்கிற வரங்களும் அந்த கிரியேட் ஆகுது. அந்த ஆண்டவருக்கு நம்ம வளர அற்புதங்கள் செய்கிற சக்தி, அப்புறம் ஒரு காரியங்கள் எடுத்து செய்கிற சக்தி, ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு அது அப்படி நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகுது. அந்த சக்தியானது கிரியேட் ஆகுது. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ அதான் அந்த ஈவின் அளவு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம், சில பேர் நம்ம என்ன நினைப்போம், அந்த அளவு பிரமாணங்கிறபோது 1 கொரிந்தியர் ரோமர்லேயே சொல்கிறார். ரோமரில் 7ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அளவு அப்படின்னு சொல்லுவார்.
அது ஆண்டவர் எந்த அளவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த அளவுன்னு சொல்லுவார். நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற அளவு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அது வந்து 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், 2 கொரிந்தியரில் நான் இடையில கூட எடுத்து வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லுவார், நீங்கள் எந்த அளவு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அளவு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ அந்த அளவுக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த அளவு பிரமாணம் எப்படின்னா, நம்ம அடைய கிறிஸ்துக்குள்ளே வளர 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 அந்த அளவு என்ன செய்யணும், அதுவும் வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ வளர்ந்து பெருகி எப்படி வளர்ந்து பெருகும், அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம ரிசீவ் பண்ண இப்படியே அது வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் ரோமர் 12 தான் சொல்வார். ஸ்தோத்திரம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி 12:6 சொல்வார், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்திடவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் சொல்கிறார். இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, நமக்கு கிருபை வந்து அங்கே என்ன படித்தோம், இந்த கிருபை எப்படி அருளுகிறாரு, கிறிஸ்து நமக்கு தந்த ஈவின் அளவின்படியே, கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவின் அளவின்படியே கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்கிறாரு, கிருபையின்படியே. கிருபை வந்த பிறகு ஒரு என்ன செய்யுது, அது வந்து ஆப்டேட் ஆகுது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறார் 3ஆம் வசனம், எனக்கு அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அப்படின்னு சொல்கிறார். இந்த மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் சொல்கிறார். அந்த அளவு அவனவன். அப்போ ரொம்ப நம்ம எண்ணக்கூடாதா நம்மளை குறித்து அப்படின்னு கேட்டால், அப்படி என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. நம்மளை குறித்து பெரிய அந்த அப்படி எண்ணி இப்படி எண்ணி அப்படியே நம்ம அப்படி சிலர் அப்படி எண்ணுவாங்க. இந்த மனவியாதியிலே 2 வியாதி இருக்குதான். ஒன்று லோவாக இருப்பாங்களாம், ஒரு சிலர் வந்து லோவானா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிடுவாங்களாம். அவங்க இருக்கிற ஸ்டேட்டேஜை விட்டு அப்படியே வீட்டில் படுக்க, அப்படியே தூங்க, அப்படியே சும்மாவே இருக்க, அவங்களுக்கு என்ன தான் அவங்க பெரிய பெரிய தாளந்துகள் இருந்தாலுமே அந்த மனம் என்ன மனத்தாழ்ச்சி நோய் அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே அந்த மனத்தாழ்ச்சி நோய்க்குள்ளே போய் அங்கே அப்படியே தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்வாங்க. அது வந்து தாழ்மை கிடையாது, அது வந்து தாழ்வு மனப்பான்மை நோய். இன்னொன்று பெருமை நோய் ஒன்று இருக்குது தான். அந்த பெருமை நோய் வந்துருச்சுன்னா அந்த அப்படியே தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி அப்படியே எண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. நான் அப்படி செஞ்சிடுவேன், இப்படி செஞ்சிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட எழுதி போட்டுருப்பாங்க, என்ன பண்ணி மிஞ்சி அப்படியே எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆனால் இது வந்து நம்ம வந்து பைபிள் வந்து அப்படி சொல்லலை. பைபிள் வந்து நமக்கு ஆண்டவர் அப்படி பற்று கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்னென்னா, நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வளோ தூரம் வளர்றாரு, நமக்குள்ள விசுவாசத்தை எவ்வளோ கொடுக்குறாரு. இப்போ எனக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு விசுவாசம் கொடுக்குறான்னு வச்சுக்கிடுவோம். நான் 50 கோடிக்கு நம்ம போகக்கூடாது. 50 கோடிக்கு எப்போ வரும்னா, இன்னும் கொஞ்சம் அந்த 50 லட்சத்துக்கு தாண்டி இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் வச்சுக்கிடுவோம். அப்போ இப்போ ஒரு 50 லட்சத்து வாங்கலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 50 கோடிக்கு விசுவாசிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ விசுவாசம் நாளுக்குன்னு வளருது. எடுப்பில் ஒரு பிள்ளை எழுந்திரிச்சு நடக்குமா? நடக்காது. அது தவழுது, அப்புறம் கொஞ்சம் நடக்குது, அப்புறம் கொஞ்சம் நடந்து போய் ஓடுது. அப்போ அதே போல் தான் நம்முடைய விசுவாச அளவும் கூட அந்த அளவின்படியே அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சத்தியத்தை அறிய இந்த வேத வசனங்களை நம்ம கேட்க இந்த வசனத்தை தியானிக்க நம்ம அந்த வார்த்தைகளை பெற தான் வளர முடியும். அப்படியே அந்த வளரும் பொழுது என்ன ஆயிருன்னா ஆசீர்வாதம் வளரும். ஆசீர்வாதம் தான் அந்த கிருபை, அந்த வரங்கள், அந்த ஞானம் நமக்கு உதிக்குது. அப்போ அந்த மிஞ்சி அதுக்கு மிஞ்சி நம்ம எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். இப்போ நம்ம சைக்கிளே ஓட்ட தெரியாத பிளேன் ஓட்டினா முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம அந்த அந்த அளவின்படியே சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு இப்போ என்ன அளவு பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு. விசுவாச 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது தான் சொல்கிறார், நீங்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையிடவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவன் இன்னும் வித்தியாசத்தை கொடுக்குறாரு. இந்த அளவு விசுவாசங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட விசுவாசம். அதிலே ஒரு 12 வேவை பிரிக்கிறார். இப்போ 12 வரங்கள் அல்லது 9 வரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 9 வரங்கள் அல்லது 12 கனிகள்
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரங்களில் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ பைபிள் வந்து கொடுக்கப்பட்டது ஒரு 9 வரங்கள் அல்லது 12 வரங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்குது நிறைய வரங்கள், நிறைய காரியங்கள் கிரியேட் ஆகுது. இப்போ இன்றைக்கி நம்ம ஊழியத்தை எடுத்துக்கிட்டால் சில்ட்ரன் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், டிவி ஊழியம், ரேடியோ ஊழியம், அப்புறம் இன்னும் ரேடியோ ஊழியம்லாம் இப்போ கடந்து போயிடுச்சு. இதெல்லாம் எஃப்எம் தான், ரேடியோ அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அது கடந்து அப்போ கிராமங்களில் சபைகள் இருக்கிற ஊழியம், கிராம ஊழியங்கள், அப்புறம் வட மாநிலத்தில் போய் காடு பழங்குடி மக்கள் செய்யப்படுகிற ஊழியங்கள், இன்னும் பல வகையான ஊழியங்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற ஊழியம், பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற ஊழியம், அப்புறம் புஸ்தகங்களை பெரிய பெரிய ஆவிக்குறி புஸ்தகங்களை எடுத்து எழுதுகிற ஊழியம், இப்படி எண்ணற்ற ஊழியங்கள் இப்போ பெருகிருச்சு. நமக்கு தான் அப்புறம் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி. இப்போ பழங்குடியினர் மத்தியில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களே இருக்காது. அவங்க மத்தியில் அவங்க பேசுகிற மொழியை அவங்க எழுத்து வடிவில் கொண்டு வரணும். அவங்க தான் அப்போ தயார் பண்ணுறாங்க. அந்த எழுத்துக்களுக்கும் படிக்கிறதுனே அமெரிக்கா, பிரான்சிஸ் மற்றும் ஒரு சில நாடுகளெல்லாம் அந்த காலேஜ் இருக்குது. அங்கே போய் படிச்சுட்டு வருவாங்க, எப்படி எழுத்துக்களை ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு. அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியில் எழுத்துக்களை கொண்டு வந்து அப்போ அந்த மொழியில் நினைச்சணும் இப்போ அடித்து அவங்களுக்கு கூட பைபிள்லாம் படிக்க வைக்க கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட வரங்கள் இருக்குது. அதுதான் சொன்னார் 6ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நமக்கு விசுவாச பிரமாணத்தின்படி பேசக்கடன். 7ஆம் வசனம் சொல்றார், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் அப்படின்னு சொன்னார். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் சொல்கிறார். இப்படி இந்த வரங்கள் அப்படியே பகிர்ந்து கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆனால் வரங்களில் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வரத்தை அப்படியே ஆக்டிவிட்டி பண்ணுங்க. என்னென்னா, அந்த ஊழியம் செய்கிறவன் அந்த வரத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறார். தீர்க்க தரிசன வரத்தையுடையவன் அந்த தீர்க்க தரிசன வரத்தை அப்படியே அதில் அவன் வந்து போகணுங்கிற ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற பிரமாணத்தின்படியே, அந்த விசுவாச பிரமாணத்தின்படியே சொல்ல கடவுன்னு சொல்கிறார். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், சிலருக்கு புத்தி சொல்லுவாங்க, நல்லா தனித்தனியாக கூப்பிட்டு இந்த செய்தியிலே புத்தி சொல்லுவாங்க. அவங்க செய்தி ஃபுல்லாக புத்தி சொல்லுகிற பேசிச்சா இருக்கும். அப்போ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்வார், அந்த நமக்கு தெரியும் சுவிசேஷம் சொல்கிறதுல. சிலர் என்ன பகிர்ந்து கொடுக்கிறவன், அதுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு அதான் அந்த தன்னுடைய லாபத்தை ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஊழியத்திற்கு, விசேஷமாக ஊழியத்திற்கு, ஏழைகளுக்கு, ஊழியர்களுக்கு சொல்லி நிறையா அவங்க செய்வாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றம் 100 ஊழியக்காரங்களை தாங்குவாங்க. அப்போ ஸ்தோத்திர சபைகளை கட்டி கொடுப்பாங்க. இப்படி நிறைய ஆண்டவர் அதுக்குன்னே அவங்கள ஆசீர்வதிப்பார். அதான் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன், முதலாளிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் வேலை எடுத்துட்டோம்னா இந்த ஆர்கனைசேஷன் செய்கிறவங்க, அந்த முதலாளினா நிர்வாகம் செய்கிறவர்கள், நிர்வாகம் போட்டிருக்கோம் பைபிளில் வந்து நிர்வாகம் செய்கிறவர்கள். ஒரு கம்பெனியை, ஒரு சபையை, இன்னுமா ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரியை, ஒரு காலேஜை இப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு சாதாரணமான கிடையாது. அப்போ எல்லாமே ஊழியம்னா எல்லாமே ஊழியத்தில் நம்ம இது வந்து இதையும் ஊழியத்தில் சேர்க்கிறார் பவுல் அப்போஸ்தலர். அப்போ இந்த முழு உலகத்தையுமே, அண்ட சராசரத்தையுமே ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தையே எப்படி செய்கிறாரு, ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு வராரு. ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அதில் கவர்மெண்ட்டு, அரசியல், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் கோர்ட்டு, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் மருத்துவமனை, வக்கீல் துறை, அப்புறம் நீர்வளத்துறை, அப்புறம் சொல்லி அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு துறைகளை, எண்ணற்ற அந்த துறைகளை வச்சு ஆண்டவர் கண்காணிக்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஏன் இப்படி செய்கிறாருங்கட்டா, இதெல்லாம் இந்த சிஸ்டமே ஆண்டவர் உண்டா பண்ணார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சிஸ்டம், இந்த சூரியனை சுற்றி இருக்கிற கோள்கள், இப்போ பூமி மட்டும் இருந்தால் பூமி மட்டும் சுற்றி வாழ முடியாது. அப்போ துணைக்கோள்கள் இருக்குது, செவ்வாய் கிரகம் மற்றும் புளூட்டோஸ் மற்றும் சந்திரன், பட் ஒரு சில கிரகங்கள்லாம் அந்த கோள்கள்லாம் இருக்குது. அதை இணைச்சி தான் அந்த பால்வெளி மண்டலம், இன்னும் எண்ணற்ற கோள்கள், ஒன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். எப்படி அந்த கனெக்ஷன் படி தான் பூமியிலையும் அந்த கிடைக்குது. சூரியன் இல்லைன்னா பூமியில் என்ன இருட்டாக இருக்கும், உயிர்கள் வாழ முடியாது, அதிகமான குளிர் வந்து தாக்கிடும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ விசேஷமாக இது கனெக்ட் பண்ணுறாரு ஆண்டவர், அது கனெக்ட் பண்ணி வைக்கிறார்.
அதை குறித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுலப்போஸ் இன்னும் அழகாக சொல்வார். 12ஆம் அதிகாரத்தில் ஒரே சரீரம் தான், சரீரமானது ஒரே அவயமாக ஒரே சரீரம் தான், ஆனால் அவயங்கள் வேறு வேறுன்னு சொல்கிறார். பாருங்கள் 12ஆம் வசனத்தில் 12 1 கொரிந்தியர் 12 சொல்கிறாரு, எப்படினில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாகவும் கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ என்னென்னா அப்படியே ஒவ்வொரு சரீரம் ஒன்று தான். இப்போ ஹோல் பாடி நம்ம எல்லாமே சரீரம் வந்து ஒன்று தான். ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், சரீரம் சொல்கிறோம். ஆனால் அவயம்தான் வேறு வேறையாக இருக்குது சொல்கிறார். அநேகம் அதற்கு அவயங்கள் அநேகம். அல்லேலூயா. நம்முடைய பாடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒயிட் செல், இப்போ ரெட் செல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார். அப்புறம் இன்னும் இப்போ உள்ள இரத்த நாளங்கள், அப்புறம் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் படி, அப்புறம் கண், காது, மூக்கு, அப்புறம் வாய், அப்புறம் உள்ளே எடுத்துட்டிங்கன்னா கல்லீரல், கணையம், அப்புறம் உள்ள என்னென்ன கிட்னி, ஹார்ட்டு, அப்புறம் நுரைய உள்ள மறைந்திருக்கு இன்னும் உறுப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முக்கியமான உறுப்புகள், ஃபுல்லாக முக்கியமான உறுப்புகள் உள்ள வச்சுருக்காரு. கால், கை, அப்புறம் நரம்புகள், அந்த முட்டுகள், இந்த கிண்ணம், ஒன்று டேமேஜ் ஆனாலும் முக்கியமான, எல்லாமே முக்கியமானதான். அநேக அவயங்கள் பொருந்தினதான் நம்முடைய சரீரம். அல்லேலூயா. இவைகளாம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, இவைகளாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளுக்காக ஆண்டவர் வச்சுருக்காராம். இவைகளாம் சரீரத்திற்கு தேவையா, ஒன்று ஒன்று கனெக்டாக இருக்குது. அவன் சொல்லார், ஒவ்வொன்றும் இப்போது காலில் அந்த முட்டி கிண்ணம் இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியாது. அப்போ காலில் ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த கட்டவர் இல்லைன்னா எதையுமே நம்ம செய்ய முடியாது, கொஞ்சம் செய்கிற கஷ்டமாக இருக்கும், மடக்கி செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, ஒன்று காரியத்தை செய்ய முடியாது. அப்போ கடவுள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அனுசரித்து மாளுது. அது தேவையான ஒன்றாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றும் உனக்கு தேவையாக இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ மூக்கு தேவையில்லைன்னு சொல்லி எடுத்துட முடியுமா? சுவாசிக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த மூக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. காது தேவையில்லைன்னு எடுத்துட முடியுமா? காது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. இப்போ கண் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துட முடியுமா? கண் நமக்கு அப்படி முக்கியமான தேவையாக இருக்குது. கண்ணை வச்சு தான் பார்க்குறோம், எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அதனால் தேவைகளுக்கு எடுத்தக்கபடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த நம்ம வாழ்க்கையிலும் கூட அதே போல் அந்த ஊழியமும் கூட அது ஒவ்வொரு தேவையான இந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு, இப்போ சரீரம்னா நம்ம பாடின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சபை, இந்த ஊழியங்கள் எல்லாமே என்ன எப்படி கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியமும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியமும், இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியமும், நம்ம செய்கிற சிறு ஊழியமானாலும் அது கிறிஸ்துவனுடைய அவயம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டுன்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தன் போதிக்கிறான், ஒருத்தன் புத்தி சொல்கிறான், ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, ஒருத்தர் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஊழியம் செய்கிறவங்க தான் பெஸ்ட்டு, இப்படி தான் நான் செய்கிறது தான் பெஸ்ட்டு, அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு குறை சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் குறை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எல்லோரும் அணைச்சி எல்லோரும் சேர்த்து போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அது என்ன செய்யணும், ஆண்டவர் வந்து எல்லா ஊழியத்தையும் அதை அந்த வேலையை வச்சுருக்கிறாரு. அப்போ வந்து அந்த வேலையை வச்சுருக்காரு. இப்போ கை சொல்லலாம், நம்ம என்ன செய்யணும், கால் முட்டி தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் முட்டிக்கு ஏதாவது வலிக்குன்னா கை தான் போகும். ஆனால் ஒன்றுக்கும் ஜாயிண்ட் வச்சுருக்கிறாரு. ஒருத்தனாக வச்சு ஒரு சபையை கட்ட முடியாது. ஒரு சபையை எடுத்துக்கிட்டால் அதில் 1000 நூற்றுக்கணக்கான பேர் பின் சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு தான் சபை ஓடிக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் வெளியில் இருந்து வரலாம், உள்ளேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. உள்ளேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வெளியில் இருக்கிற கை கால் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உள்ளே இருக்கிற கிட்னியை நம்மளால் பார்க்க முடியுதா? நம்ம இருக்க ஹார்ட்டை பார்க்க முடியுதா? அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ லைட்டை திறந்தாலே உள்ள வைரஸ்க்கு பாஞ்சிரும். இப்போ எல்லாம் முக்கியமான உறுப்புகள் எல்லாம் மறைச்சி வச்சுருக்காரு. அதே போல் நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சபைகள், ஒவ்வொரு ஊழியங்கள், ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரு ஆண்டவர் என்ன தாங்குறார், அதை கனெக்ட் வச்சுருக்காரு. சில மெத்த படித்த மேதாவி பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்க, நான் தான் அந்த சபையை கட்டினேன்னு சொல்லுவாங்க, நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காது. சோத்திரம். அப்படி நான் தான் அந்த சபையில் எல்லாமே செஞ்சேன், எல்லாத்தையும் ரட்சித்து கொண்டு வந்தேன் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு பலதரப்பட்டதான காரியங்கள், சுவிசேஷங்கள், போதகங்கள் உள்ள போயிருக்குது. எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அதே போல் தேசத்திலும் கூட
எல்லா சபைகளும் என்ன ஒவ்வொருத்தர் எங்கெங்கயோ சுவிசேஷம் கேட்டிருப்பாங்க, எப்படி ரட்சித்து கொண்டு வருவாங்கிறாங்க. எல்லா ஊழியக்காரும் பாடுபடுறாங்க, எல்லாம் சொல்லலை, எல்லா ஊழியக்காரும் பாடுபட்டிருக்கிறாங்க, எல்லா விசுவாசிகளும் பாடுபட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆனால் அவரவர்களுக்கு தக்கதான பலனை கர்த்தர் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தை என்னென்னா, இதுதான் ரைட்டு, நான் செஞ்சதான் அந்த ரைட்டு, நீ செய்கிறதெல்லாம் தப்பு, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, ஏதாவது ஒன்று மாற்றி என்ன செஞ்சுன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. இந்த சேலையில் பூ போட்ட சேலை கட்டிட்டு வந்தால் தப்பு, அப்புறம் என்ன சட்டை இப்படி போட்டால் தப்பு, அப்புறம் முடி இப்படி போட்டால் தப்பு அப்படின்னு சொல்லி குறை கண்டுபிடிச்சி அவங்க மொத்தத்தில் ஒருத்தனையும் ஒரு சிலர் அப்படியே வீணாக்கிட்டாங்க. அப்படி இல்லாமல் கடவுள் ஒவ்வொன்றும் கரெக்டாக வச்சுருக்காங்க. போலீஸ்காரங்களே கூட மம்டியில் போய் திருடனை பிடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களாம் அந்த என்ன செய்வாங்க, மறைமுக போலீஸாக இருப்பாங்க. அப்போ அவங்க ரகசியமாக போய் உளவு பார்ப்பாங்க. உளவு போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க உளவு பார்த்துட்டு ரவுடி மாதிரியே போவாங்க. சாதாரண ஆள் மாலே போய் உளவு பார்த்துட்டு அந்த ரவுடிகளை கணக்கு பண்ணிடுவாங்க. இப்போ சில திருடனை பிடிக்கணும்னா காய்கறி வியாபாரி போல் திருடன் நம்ம போலீஸ்காரங்களை மாறிடுவாங்க. போய் அப்படியே நைஸ் பண்ணி பெரிய பெரிய ரவுடிகளாம் அங்கே வரான்னா காய்கறிக்கும் ஒருத்தர் டீ ஊற்றுற மாதிரி இப்படி மாறி போய் ரவுடி பிடிச்சிருவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல். இப்போ கடவுளும் என்ன நம்ம நினைப்போம், அவன் பெரிய ரவுடிமா இருக்கிறானே, அவன் அந்த அப்படி இருக்கானே, எப்படி இருக்கானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடவுள் அந்தந்த வேலைக்கு வச்சிருக்கிறார். அவர் வேலைக்கு அதுதான் அவர் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் சரீரத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கீழே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவையங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் சரீரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது அதை பார்க்கணும். ஆண்டவர் வந்து இந்த தேவைன்னு சொல்லிட்டாரு. நமக்கு நம்ம எந்த உறுப்பாக இருக்கிறோம், நம்ம என்ன டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்போம்போது அதை நம்ம ஹானர் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, நம்மளை வந்து எதற்காக தெரிந்து கொண்டாரு, நம்ம சரி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன ஊழியம் செய்யணும், நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நம்ம இருந்து பார்ப்போம், ஒன்றுமே லாய்க்கப்படாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கவனமாக அதை எடுக்கணும். இப்போ ஒருத்தர் கையாக இருப்பார், ஒருத்தர் காலாக இருப்பார் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில், ஒருத்தர் கண்ணாக இருப்பார், ஒருத்தர் ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளாக இருப்பார். அப்போ நம்ம வந்து என்ன உறுப்பாக இருக்கிறோம், நம்ம சபையிலையோ அல்லது வெளியிலையோ கடவுள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியம் என்ன, நம்மளால் என்ன செய்ய முடியுது, நம்மளால் என்ன பயன்படுத்துகிறாரு, நம்ம என்ன வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இதில் அப்படியே நம்ம என்ன செய்யணும், வளரணும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்னென்னா நமக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரோ அது தக்கன ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிற கிருபைனா அவர் சுவிசேஷம் சொல்கிற கிருபையை கண்டிப்பாக கொடுப்பார். ஒருத்தர் பாட நல்லா வச்சுருப்பார். அவர் அந்த பாடல் பாடுறதுக்கு வச்சுருந்தா பாடல் பாடுற கிருபை அவருக்கு வந்துடும். அவர் திறந்தாலே சும்மா மியூசிக் கிளாஸ்லாம் போயிருக்க மாட்டார், அங்கே கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்க மாட்டார், சரியா அப்படியே வந்துடும். அப்போ தேவன் அது இயற்கையாகவே அவர் கொடுத்துட்டார். அப்போ நம்ம இயற்கையாகவே ஆண்டவர் வச்சு கொடுத்து தேவன் அதை ப்ளே பண்ணி விட்டுருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதான் சொல்கிறேன், அதில் நீங்கள் வளருங்கள் சொல்கிறார். வளருங்கள், அந்த கிருபையில் நீங்கள் வளருங்க சொல்கிறார். ஆனால் கிருபை வளர்றது நம்ம பொறுப்பு. நம்ம கர்த்தர் பயன்படுத்துவார், நம்ம விட்டுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை கண்டுபிடித்து, அப்போ பவுல் சொல்கிறார்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை கண்டு பாருங்கள். சோத்திர கலாத்தியர் நிறுவத்தில் கலாத்தியரில் பவுல் சொல்வார். அவர் சொல்லும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்வார். எனக்கு ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா சொல்வார், ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல 2:8 கூட சொல்கிறார் பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. அல்லேலூயா. அவர்கள் கண்டு, ஆனால் கண்டாங்க, ஆனால் என்ன அதுக்கப்புறம் என்கரேஜ் படுத்தினாங்க. ஸ்தோத்திரம். கிருபை யாருக்கு அளிக்கப்பட்டது? சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபை புறஜாதியர் மத்தியில் பேதுருவை பயன்படுத்தினார். பவுல் எழும்பலை, அதனால் பேதுரு போனார். பேதுரு போய் கொர்நேலி வீட்டில் போய் அந்த கிருபை பயன்பட்டுச்சு. ஆனால்
பேதுரு நினச்சிருப்பார் புறஜாதி மத்தியில் தான் அழைக்கப்பட்டு போகிறேன்னு நினச்சாரு. ஆனால் பேதுரு அங்கே தொடர்ந்து அந்த கிருபை அவருக்கு கொடுக்கப்படலை. அவருக்கு பேதுருக்கு எப்படி மாறுது கிருபை? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர். இந்த பலப்படுத்தினவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பேதுருவை அவர் பலப்படுத்தினார். இப்போ ஏன் பேதுருவை பலப்படுத்தினார்? இங்கே புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். இப்போ 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பேதுரு மீன் பிடிக்கிற ஆசாமி. அவர் போய் முரட்டத்தனமாக போய் வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டு வருவார். எந்த இப்படிப்பட்ட மீனை நைட்டு மகன் ஒரு உழைப்பாளி மாதிரி மீன் பிடிச்சிட்டு. ஆனால் பவுல் அப்படி கிடையாது. பவுல் ஒரு படிப்பாளி. அவர் மீன் படிப்பாளி, உழைப்பாளி. இவர் படிப்பாளி. படிப்பாளினா கமாலியன் பாகத்தில் உட்கார்ந்து அந்த யூத பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர். ஆனால் யூதர்கள்ட்ட தான் விட்டா சராமரியாக அப்படியே பேசி தள்ளிடுவார். யூதர்கள் விட்ட யூதர் அக்கு வேறு ஆணி வேறு அவர் எடுத்து சொல்லுவார். ஏன்னா எபிரியர் நிறுவம் பவுல் தான் எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. எபிரியர் நிறுவத்தை பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குன்னு அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையும் எழுதுவார். குத்து விளக்குனா என்ன, மேஜனா என்ன, உடன்படிக்கைனா என்ன, அப்புறம் அது மோசை எப்படி கட்டினார், அப்புறம் பலிகள்னா என்ன அப்படின்னு எழுதுவார். அது இன்னும் சரியாக பவுல் தான் எழுதியிருப்பார்னு தீர்மானிக்கப்படுது. ஆனால் பேதுருக்கு அதெல்லாம் தெரியாது. குத்து விளக்குனா தெரியாது. அதான் ஆசாரிப்பு கூட அவர் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அவர் படிக்கிறார். அவருக்கு கூட இயேசுநாதரோடு இருந்த அனுபவம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அனுபவம், அந்த முரட்டு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ இந்த பவுலை விட்டாச்சுன்னா அவர் டீச்சிங்கில் டீச் பண்ணிடுவார். ஆனால் ஆண்டவர் அங்கே யூதர் மத்தியில் பவுலை விட்டோம்னா அது ஆண்டவர் தான் தெரியும். அவர் விட்டோம்னா என்ன சொல்வார்? ஞானத்தில் அவர் படிச்சிட்டதில் பேசுவார். படித்ததுலேருந்து பேசுவார். யாருக்கு? யூதர்களுக்கு. ஆனால் அது ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மாற்றிட்டார். இப்போ புறஜாதிட்டு போனோம்னா அடிப்படையிலேருந்து வரணும். எப்பா இயேசுனா யார்? அவர் உனக்காக சிலுவையில் பலியானார், உனக்காக ரத்த சிந்தார், அற்புதம் அடையாளம் செஞ்சால் தான் புறஜாதியை நம்புவான். புறஜாதியை அற்புத அடையாளம் சுகமாகணும். டக்குன்னு அங்கே போகிறாரு, நாட்டுக்கு போனால் அங்கே போனால் இப்போ பிறவி சப்பானி லிஸ்திராவில் வச்சு பிறவி சப்பானி எழுந்து நடக்கிறான். அப்புறம் அங்கிட்ட போகிற இடங்களெல்லாம் அற்புத அடையாளம் நடக்குது. அது மூலம் கண்கள் திறக்கப்படுது. இப்போ பவுல் தன்னுடைய படிப்பை நம்பலை, ஆண்டவருடைய கிருபையை நம்பினான். அதான் சொல்கிறார், நான் கிருபை நம்பி, அந்த கிருபையை நம்பி உள்ளே இறங்கினான். அதான் புறஜாதியின் மத்தியில் போய் அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் யூதர்களுக்கும் எழுதுறார். ஆனால் பேதுருட்ட என்னென்னா அனனியா சப்பீரால் வர்றாங்க. அவங்க என்ற கர்த்தர் கூட இல்லை நீ நினச்சி போய் சொல்கிறியா அண்ணா அப்போ சாபத்தை போட்டுறாரு. ஆனால் பயம் உண்டாயிருச்சு. எல்லாத்துக்கும் பயம் உண்டாகி அப்படி நடுங்கிடுறாங்க. நடுங்கி ஒன்றும் பேச முடியாது. யூதர்கள்லாம் அமைதியாக தான் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ பவுல்னா எடுத்து வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அங்கே பேதுரு இது இப்படி தான், இயேசு தான் அப்படின்னு சொல்லி ஒரேடியாக சாதிச்சு யூதர்கள் எல்லாரும், அந்த யூதர்களுக்கு எல்லாரும் அந்த சபைக்கு ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். அல்லேலூயா. ஸோ அதான் சொல்கிறாரு, இந்த பேதுருக்கு இந்த யூதர்களுடைய முறைமைகள், யூதனாக தான் இருக்கார். ஆனால் யூதர்களுடைய முறைமை அவ்வளோவா தெரியாது. அவர் அடிப்படையிலேருந்து படிக்கலை. ஆனால் கிறிஸ்துவின் ஆவியின் பலத்தினாலே பேதுரு ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலனாக மாறினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வே கர்த்தர் அங்கே ஒன்று பண்ணி வைக்கிறார். சில வேளையில் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. அதுக்காண்டி அப்படி தான் படித்தவங்களை படிக்காத மத்தியில் அனுப்புவார், படிக்காதவங்களை படித்தவங்க மத்தியில் அனுப்புவார். அப்படிலாம் இருக்காது. ஆண்டவர் ஒரு விசேஷித்த அந்த நேரத்தில் அந்த ஆண்டவர் அந்த தேவைகளுக்கு ஆண்டவர் அவனை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை குறித்து தான் கரெக்டாக வைப்பார். அல்லேலூயா. விஸ்வாச அளவு. ஆமென். அல்லேலூயா. இப்போ பேதுரு இயேசுவோடு 3 வருஷம் இருந்தார். அது பேதுரு வாழ்ந்த நாட்களே பவுல் இருந்திருக்கிறாரு. ஆனால் பவுல் இப்போ இயேசுனாரை பார்த்தாரான்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் தான் சொல்கிறார். நான் எப்போ பார்த்தேன்னு சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான் யார் பார்த்துருக்கா? பவுல் பார்த்துருக்கிறார். ஆனால் பேதுரு இயேசுவோடு இருந்தார், உண்டார், சாப்பிட்டாரு, நடந்தார், தூங்கினார், எல்லாமே செஞ்சார் பேதுரு. ஆனால் பவுல் அப்படி இல்லை. இயேசு அங்கே வாழ்ந்த நாட்கள் இருந்திருக்கார். சிறு பையனாக இருந்திருப்பார், வாலிப பையனாக இருந்திருப்பார். இயேசு மரித்த பிறகு தான் அவரை தரிசனத்தில் தான் பவுல் பார்க்குறார். அல்லேலூயா. ஆனாலும் பலப்படுத்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னென்ன விசேஷமாக அந்த யூதர்கள் என்னென்னா கண்டா தான் விசுவாசிப்பாங்க. யூதர்களுக்கு பார்க்கணும், நீ கண்டையா, இயேசுவை பார்த்தியா அப்படின்னு. இப்போ அதான் ஸ்தோத்திரம். யூதர்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள்.
ஏதாவது அடையாளம் இருக்குதா அப்படின்னு. அப்போ கிரேக்க வந்து ஞானத்தை தேடினா, அந்த கிரேக்க ஞானம் வந்து பவுல்கிட்ட தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போகிறாங்க பவுல். ஆனால் பேதுருட்ட ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு வேற ஞானம். பவுல் வந்து ஞானமாக பிரசங்கம் பண்ணுவார், ஞானமாக எழுதுவார், அதான் நிறைய புஸ்தகங்கள் எழுதினார். ஆனால் பவுல்கிட்ட இருக்கிற அந்த ஞானம், விவேகம், உலகத்தில் நடந்து கொள்கிற ஞானம் பேதுருட்ட கிடையாது. பேதுரு யாரோ ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள், அதான் சொல்கிறார், கல்லாதவர்கள் பேதுரு இப்படி வேத வசனத்தை போதிக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. யார் யூதர்கள்லாம் சொல்கிறாங்க, கல்லாதவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், ஆனால் இப்படி வேத வசனத்தை போதிக்கிறான். அதே பவுலை சொல்ல முடியுமா? பவுல் கல்லாதவன் இப்படி வந்து சொல்லுவான். பவுல் படித்தவன், கமாலியன் எல்லா இதையும் கரைச்சி முடித்தவன். அப்படி சொல்லுவான், இவன் ஏற்கனவே படித்தவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிற பவுல் சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆனால் கல்லாதவன் மோட்டத்தனமாக இவன் இயேசுவோடு இருந்தவன் சாட்சி கொடுத்தவன், அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் யூதர்கள். அதான் சொல்கிறாரு, நான் என்ன அடையாளம்னா இயேசுவோடு இருந்தேன்ல, நான் இனி எத்தனை தடவை தேவாலயத்தில் இயேசுவோடு பார்த்தேன், இயேசு பிடிக்க வருமா என்னையே பார்த்தே இல்லை அப்படின்னு சாட்சியோம். ஆமாம், மறுக்க முடியாது, ஜனங்கள் மறுக்க முடியாது. இவர் இப்போ இயேசுவோடு இருந்த சீடர், இவர் சொல்கிறத அந்த ஜனங்கள் எல்லோரும் கேட்டாங்க. அதான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர். ஏன்னா இவர் இயேசுவோடு இருந்தார். அற்புதம், இயேசு போகிற இடமெல்லாம் மக்கள் திரள் கூட்டம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வச்சார், பேதுரு வச்சார். அல்லேலூயா. ஆனால் பவுல் வந்து இயேசுவோடு தெரியலை அவருக்கு. ஏன்னா அவர் சிறு பையனாக இருந்திருக்கலாம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து விரோதமாக செயல்பட்டார். பின்பு தான் அவர் ரட்சிக்கப்படுறார், அப்படியே. ஏன்னா பவுலுக்கு நிறைய கொலை மிரட்டல் இருந்தது, யூதர்களை கொலை செய்ய தந்தாங்க. அதனால் ஆவியானவரை தூக்கிட்டு கொண்டு போய் நீ புறஜாதி மத்தியில் போன்னு சொல்லி கண்டிப்பாக அனுப்புகிறார். இங்கே சொன்னால் உன்னுடைய சாட்சி இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்போ நீ என்ன செஞ்சு போ, புறஜாதிட்டு போ, நான் பின்பு உன்னை கொண்டு வரேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனமாகி பவுல் அனுப்புகிறார். அதை குறித்து பவுல் சொல்வார். அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தில் சொல்வார். பார்த்தீங்கன்னா பவுல் ஆண்டவர் சொல்வார், நீ சொல்லும் சாட்சிகள் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள் 22ஆம் அதிகாரம், அப்போ 22ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் 17 தரிசனம் பண்ணுறார். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேம் விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்முடைய விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபங்காலயங்கள் அடித்ததையும் உடைய சாட்சியாக ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நான் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்த வஸ்திரத்தை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. அப்போ இப்போ மாத்திரர் இவ்வளோ இவன் சொல்கிறான், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கப்பா, நீ அங்கே போ, புறஜாதிகளிடத்தில் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பவுலை. ஆனால் பவுல் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் புறஜாதிகளிடத்தில் அவனை அனுப்பினார். அல்லேலூயா. அவ்வளவு ஞானம் உள்ளவன் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யணும், அது தேவையாக இருந்துச்சு. புறஜாதிகள் மத்தியில் பவுலுடைய ஞானம், பவுலுடைய வெளிப்பாடு, பவுலுடைய காரியங்கள், சுவிசேஷம், அவர் தேவனை தரிசித்தது எல்லாம் தேவையாக இருந்துச்சு. அப்படியே பவுலை கொண்டு வரார். அப்படியே அல்லேலூயா. இப்போ விசேஷமாக நம்ம என்னென்னா, நமக்கு தேவன் இயற்கையாகவே கொடுத்திருக்கிற ஞானத்தை காட்டிலும், படிப்பை காட்டிலும், அவர் ஆவியிலே கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் கிருபை ரொம்ப அதோட விசேஷமானது. அல்லேலூயா. இப்போ நான் வந்து உலக பிரகாரமாக பைபிள் படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும், இந்த ஆவியானவருடைய துணை கொண்டு பைபிளிலிருந்து சொல்கிறது வித்தியாசம் இருக்கும். பைபிள் டீச்சிங் ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து சும்மா ஒரு சாதாரண பைபிள் படித்து சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே ஆவியில் ஒரு நிரம்பின ஒரு மனுஷன் பேசும்போது ஒரு வெளிப்பாடாக இருக்கும், நமக்கு புரியும். திடீர்னு இப்போ பாயிண்ட் கடவுள் ஆண்டவர் அப்படி கிரியை செய்வார். அதான் ஒரு வித்தியாசம். இப்போ பவுல் வந்து எல்லா சத்தியத்தையும் படித்தவர், ஆனால் சத்தியமே ஒன்றுமே புரியாத மக்கள்கிட்ட புதுசாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் பேசணும். அப்போ இவருக்கும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், எப்பா கிருபை தாங்கப்பா. அப்போ எல்லாரும் என்ன எப்படி நினைக்க வைக்கிறாருன்னா, இந்த கிருபையை சார்ந்து கொள்ளும்படி வைக்கொண்டு வர்றார். அல்லேலூயா. இப்போ ஏன்னா அவன் நினச்சிருக்கிறான், நான் இப்போ பவுல் நினச்சேன், நான் இந்த ஆசாரிப்பு கூடாரம் தானே, இந்த குத்து விளக்கு தானே, இந்த ஆசாரியன் தானே, எடுத்து ஈஸியாக சொல்லிடுவேன் சொல்லி நினைப்பான். ஆனால் அங்கே அவங்க கொண்டு போட்டுருவாங்க யூதர்கள். நீங்கள் அவங்க நம்ப முடியும், அவன்கிட்ட ஆவி இல்லை, நம்ம அந்த ஆவியில் நிற்கலைன்னா, கர்த்தருடைய கிருபையில் நிற்கிறோம், கொண்டு போட்டுருவாங்க. அதுதான் சொல்கிறாரு, உன்னை கொலை செய்ய தெரிறாங்க, நீ போ,
உன்னோட தூரம் போ, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அனுப்பிடுறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பேதுருட்டு அப்படிலாம் முடியாது. பேதுரு கூட இருந்தவர், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர், அங்கே ட்ரைனிங் ஆகிட்டார். அப்போ ஆண்டவர் அங்கே கொண்டு வர்றார். அதான் இங்கே நம்ம எடுத்துக்கணும்னா என்னென்னா, நம்மளை ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 12-18 சொல்லுவார், தேவன் தமது சித்தத்தின்படி அவையங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். இப்போ நமக்கு என்ன ஞானம் கொடுக்க, இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம இதுலேயும் அநேகர் நம்ம மயங்கி போயிடுவோம். எனக்கு என்ன ஞானம் இருக்குது அப்படிங்கிறதுலையும் நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அந்த சித்தத்தை பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ கை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கையும் காலும் போல் ஒன்று போல இருக்குது. கையும் நீளமாக இருக்குது, கால் நீளமாக இருக்குது. இந்த கை நினச்சிடக்கூடாது நான் தலைகீழ நடப்பேன் சொல்லி நடக்க முடியுமா? நடக்க முடியாது. எனக்கு கையை வச்சு நடந்துருவாங்க. இப்போ கால் இல்லாதவங்க கையை வச்சு நடப்பாங்க, கை இல்லாதவங்க காலை வச்சு எழுதுவாங்க, டிராவிங் இதெல்லாம் வரைவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனால் நம்ம வரைய முடியாது. கை வச்சுருக்கவன் கால் வராது, அவனுக்கு காலில் கையை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நினைப்போம் நமக்குள்ளே இயற்கையாகவே சில வரங்கள் இருக்குது, நம்ம அதை வச்சு வாழ்ந்துருவோம்னு நினைப்போம். ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட்டு அந்தந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். அந்தந்த கிருபை நம்ம கொடுத்துருப்பார், அதை நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆனால் எந்த கிருபையுமே அவனவனுடைய புரோஜனத்துக்கென்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது பாருங்கள், அது சொல்லார் பாருங்கள். ஆவியின் 7ஆம் வசனம் 12:7 சொல்ல, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவனுடைய புரோஜனம்னா என்ன? இப்போ நாமே அது புரோஜனப்படுதுன்னு சொல்கிறாரு. நமக்கே அது புரோஜனப்படுது. இப்போ கால் இருக்குது, காலை வச்சு ஈஸியாக நடந்து போயிடலாம். கையை வச்சு தான் நடப்பேன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கணும். அது அப்படியே கையை வச்சே நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? தலைகீழ நடந்து போகிறது எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அப்போ அந்த கையை கொடுத்துருக்காரு. அதே போல் கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த கிருபையை நம்ம பயன்படுத்தணும். அந்த கிருபையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த ஈஸியாக நமக்கு காரியங்கள் டெவலப் ஆகி வரும். ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நம்ம அந்த ஆவியின் அனுக்கிரகம், இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபையும் வரங்களும் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம நினைப்போம் இது கர்த்தர் சொன்னால் தான் பயன்படுத்தணும்னு நினைப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வரங்கள், இந்த கிருபைகளை ஏன் நம்ம அறிஞ்சு கொள்ளணும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் வச்சுருப்பார் ஆண்டவர். ஒவ்வொன்றும் நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் வெளிப்படையாக ஒவ்வொரு காரியங்கள் எனக்கு அந்த வரம் எல்லாம் இந்த வரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளான காரியத்தில் நீங்கள் பயன்படலாம். இப்போ நம்ம கிட்னியை நம்ம பார்த்துருக்குறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு அது பலவீனமானது. கிட்னியில் சின்ன ஒரு கல் பண்ணாலும் இது கஷ்டம். கண்ணு பார்க்க நம்ம அழகாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போ ஒரு சின்ன கண்ணாக தெரியுது. ஆனால் உள்ளே தோண்டி பார்த்தாச்சுன்னா கண்ணு வேறு மாதிரி இருக்கும். ஐயோ அப்படியா கண்ணு இருக்குன்னு அதை அழகாக வச்சுட்டார். அந்த அதான் சொல்லார் பாருங்கள், நம்ம 24 வசனம், நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை அப்படி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு பாருங்கள், சரீரத்திலே மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுபவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்குறோம். நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக இப்போ கண்ணுமை போடுறோம். இப்போ மேலே தூக்கி வச்சுட்டார். லட்சணமே இருக்கா தோண்டி பார்த்தா லட்சணத்தோடு வச்சுட்டார். ஒரு அழியில சொல்லுவோம், அழியிலுயா சோத்தனம் கண்ணை லட்சணம் வச்சுட்டார். அது அழகாக வைக்கிற இடத்துல வச்சுட்டார். கடவுள் பாருங்கள், அவர் சர்வ ஞானி. ஒரு அழகில்லாத ஒன்றை அழகான இடத்துல வச்சு அதுக்கு லட்சணமாக வச்சுட்டார். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறார். இப்போ காதை எடுத்து பார்த்தா லட்சணமாக இருக்கும், இப்படி போய் எப்படி வந்துருக்குது. ஆனால் காதை வைக்க இடத்துல அழகாக வச்சுட்டார். அந்த லட்சணம் இல்லாத லட்சணப்படுத்துகிற இடத்துல வச்சுட்டார். அதனால தான் அது அழகாக இருக்குது. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அதான் சொல்கிறாரு, நீங்கள் லட்சணம் இல்லாதவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லையே அப்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ லட்சணம் உள்ளவைகளுக்கு நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லையே. இன்னும் சொல்கிறாரு, இன்னும் அப்படி போயிட்டீங்கன்னா பாருங்கள், சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. சோத்திரம். பலவீனமாக இருக்கும் நம்ம நினைப்போம், ஐயோ நீ கடவுள் இப்படி கஷ்டத்தில் படைச்சிட்டாரு, இப்படி நோயில் படைச்சிட்டாரு, இப்படி பிரச்சனையில் படைச்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தன் பேசுவான். பலவீனமான மனுஷனாக இருப்பான். அது அதிக கனமுள்ளதாக இருக்கும். பாருங்கள், அது மிக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய ஒரு படித்தவன் ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிற மனுஷன்ட்ட போய் ஸ்வீஸ்ன்னு சொல்ல முடியாது.
பல ஸ்டேட்டஸை விட்டு அவன் இறங்கி வரணும். ஆனால் அங்கேயே குடிசையிலே பிறந்தமே குடிசையில் இருக்கிறவனுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான் இயேசுவை பற்றி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவன் இங்கே வந்து சொல்லணும். இவன் இங்கே இருக்கிறவன் அங்கே போய் சொல்லணும்னா, ஒரு படித்த ஒரு பட்டதாரிகிட்ட போய் சொல்லணும்னா ஆண்டவருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. இவன் போய் அங்கே போய் சொல்லிட்டு ஆண்டவர் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஆட்கள் அப்படியே வச்சுருப்பார். அந்தந்த இடத்துக்கு அந்தந்த காரியங்கள் வச்சுருப்பார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல நம்மளை வச்சுருக்கணுங்கிறத ஆண்டவர் கவனமாக வச்சுருப்பார். அல்லேலூயா. நம்மளை பொருத்தி வைக்கிறார். அந்த கண்ணை எங்கே பொருத்தணும் அவருக்கு தெரியும், மூக்கை எங்கே பொருத்தணும் அவருக்கு தெரியும். மூக்கை கொண்டு பின்னாடி பொருத்த முடியாது இல்லையா? அப்போ கண்ணை படைதில் வைக்க முடியாது. அவர் கரெக்டாக வைப்பார், வச்சு அந்த கரெக்டாக வைப்பார். அதான் சொல்கிறார், சோத்திர விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலின் கீழே, மரக்கால்னா கட்டிலின் கீழே வைக்காமல் அதை மேலே வைப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதை அணைச்சி அதை வந்து மூடி போட மாட்டான்னு சொல்கிறார். நம்மளை விளக்கு கொளுத்துற நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கு அதை பொருத்தி நல்ல ஒரு இடத்துல வைப்பார். நம்ம விளக்காக இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்ல, நீங்கள் விளக்காக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இதை அறிஞ்சு நம்ம செயல்படணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம மூட நம்பிக்கையில் போயிடக்கூடாது. என்னென்னா கிறிஸ்தவங்களுக்கு மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை இப்படி தான் இருப்போம், காலமெல்லாம் இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் என்ன செய்வாங்க, அப்படியே அந்த மூட நம்பிக்கையிலே இருப்பாங்க. அந்த பிசாசை மூட நம்பிக்கையில் கட்டியிருப்பாங்க. அதே போல் நல்ல கிறிஸ்தவனாக இருப்பாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆனால் ஒரு நாளும் ஆண்டவருக்காக ஒரு பாடலே பாட மாட்டாங்க. நல்லா பேசுவாங்க, ஆண்டவருக்காக போய் பேசவே மாட்டாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா அவங்க சம்பாதிக்க திறமை இருக்கும், ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க. அந்த கொடுக்குற ஒரு ஊழியம் தான். அதான் பகிர்ந்து கொடுக்குறவன், ஷேரிங், அந்த நல்லா அன்பையும் பகிர்ந்து கொடுக்குறவன், பணத்தை பகிர்ந்து கொடுக்குறவன் அப்படின்னு நிறைய ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்ன எடுத்துட்டோம்னா, இன்றைக்கி ஒரு வியாபாரி வந்துட்டார்னா சர்ச்சில் அந்த காலத்தை திட்டி திட்டி பேசுவோம், பணக்காரனே நீ அநியாய பணம் அப்படின்னு சொல்லுவான். அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான், ஆனால் அவனை வந்து நம்ம வைவோம். ஆனால் அவனும் தேவை, ஏழையும் தேவை, எல்லாரும் தேவை. அன்றைக்கி நம்ம விரட்டிட்டு அப்புறம் சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் இல்லை, இப்போ ஊழியம் பார்க்குன்றதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் வயிறுது. அதெல்லாம் நமக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்க. சபையில் வந்து ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சு, ஏழையும் தேவை, பணக்காரன் தேவை, எல்லாரும் தேவை. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல, லட்சணம் உள்ளவைகளுக்கு அப்படி நமக்கு அப்படியே எடுத்து வாசித்து இதை நம்ம தியானித்து பாருங்களேன். சரீர அவைகளில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம எதில் பலவீனமாக இருக்கோமோ, நம்ம எந்த இன்னொன்றில் பெஸ்ட்டாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம இதில் ஒன்றுமே நமக்கு உட்கட் ஆக மாட்டுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொருலாம் ஆண்டவர் பெஸ்ட்டாக ஆகி பார்ப்பார். அல்லேலூயா. சிலருக்கு மாதத்தில் 4 நாள் தான் வேலை இருக்கும், ஆனால் அவங்க பார்க்குற வேலை ₹1,00,000 சம்பளம் இருக்கும். சிலருக்கு காலமெல்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டே இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வறுமையாக இருக்கும். அப்படி சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன அவனை குறை சொல்ல முடியுமா? ஆனால் ஒருத்தன் மம்பட்டி பிடிச்சி மங்குன்னு வேலை பார்க்குறான், ஒருத்தன் கையெழுத்து போட்டாலே ₹1000 வருது அவனுக்கு இல்லையா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் நைட்டு முழுவதும் மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்தா தான் அவனுக்கு ₹1000. ஒருத்தனுக்கு 4 கையெழுத்து போட்டாலே அவனுக்கு சம்பளம். அப்போ அவனையும் குறை சொல்ல, இவனையும் குறை சொல்ல முடியுமா? முடியாது. அவனும் வேணும், இவனும் வேணும் தான். அவன் கையெழுத்து போட்டால் தான் வீடு கட்ட முடியும். அவனுக்கு ₹1000, இவனுக்கு ₹1000 ஆகுது. அப்போ இப்படி கடவுள் அமைச்சிட்டார், சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ நீ சோம்பேறி பையனாடான்னு சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி பார்த்தேன் நான் சில இடத்துல இப்போ தெருவில் போய் கூலிக்கு போகிறோம்ல, அப்போ நீங்களாம் வேலை பார்க்கணும், வியாபாரம் பண்ண மாட்டீங்களா, நீங்களாம் மக்கள் கொடுக்குற காணிக்கையில் வாங்கி சாப்பிடுவாங்களான்னு தப்பாக பேசுவாங்க. அவனுக்கு அவன் என்ன வேலை பார்க்குறான்? அவன் சும்மா கையெழுத்து போகிற வேலை பார்ப்பான், அதை கணக்கு பார்ப்பான். இப்போ அது என்ன உட்காந்து கணக்கு பார்க்க? இதுவும் ஜெபம் பண்ணுறதும் ஒரு வேலை தானே, இப்போ மக்களுக்கு உபதேசம் பண்ணுறதும் வேலை தானே. நீ சும்மா உட்காந்து மைண்ட்லேயே கணக்கு பார்க்குற அது வேலை தானே, அல்லது ஒரு காரியத்தை செய்கிற அப்படி அதுவும் வேலை தான். அப்போ வேலைன்னு எடுத்துகிட்டு நம்ம சாக்கடை ஆள்றதும் மம்பட்டி பிடிச்சி வெட்டுறதும் வேலை கிடையாது. அது ஈஸியான வேலை, அது செஞ்சிடலாம். இதை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எதை செய்கிறது? மைண்ட்டாக ஒரு காரியத்தை செய்யணும். கணக்கு வழக்கெல்லாம் ஒரு எழுத்து தப்பாக போட்டால் கூட பேங்க்லலாம் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா போச்சு, பல லட்சங்கள் அடியாயிரும். அப்போ அதுதான் அவனுக்கு அவ்வளோ உரி இல்லாமல் 50,000 1,00,000 பேங்க் தருது. 1,50,000 சம்பளத்தை வாங்கிக்கோ, உனக்கு அயன் பண்ண ஆளை போடு, உனக்கு நல்ல வீட்டில் இரு, நல்லா வந்து கணக்கை மட்டும் கவனமாக பார்த்து கொடு, வந்து 1,00,000 சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி பேங்க் கொடுத்து. அதே போல் டாக்டரின் நீட்டாவா ஊசி வீட்டில் இருக்க டென்ஷனில் அங்கே மனைவி கொடுக்குறாங்க, வேறு மருந்து எழுதி விட்டுறாத,
இந்த ஊசிக்கு 200 மக்கள்கிட்ட வாங்கிக்கோ, 500 வாங்கிக்கோ, கரெக்டாக நீ எழுதி கொடு அப்படின்னு டாக்டர் ஆண்டவரே அப்படி அமைச்சு நினைச்சிட்டாரு. சம்பளத்தை அள்ளி கொடுக்க வைக்கிறாரு. அவன் மாற்றி எழுதிட்டானா போச்சு. அவன் இப்போ 500 சம்பளம் வாங்குறவனுக்கு வீட்டுக்கு போனால் மனைவி 2 அடி தானையா இப்போ ஐயா உனையோட கட்டி மாரடிக்க வேண்டியிருக்குது. அவனா என்ன சட்டையை வச்சு அல்லது ஏதாவது ஒன்று போட்டுட்டு போட்டு போவான். ஆனால் டாக்டர்கள் மற்றும் உயர்ந்த சம்பளம் அவங்க கிடையாது. அவங்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்னா ஒரு கட்டாகும். அவன் போய் என்னத்தையும் மாற்றி போட்டான்னா பல நஷ்டமாகிருது. அப்போ நம்ம முதலாளி அப்படி தான், முதலாளியை வர்றாங்க எப்படி நீட்டாக வர்றாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க அப்போ அவங்களுக்கு பாதப்படி இருக்கும். அவங்க மைண்டில் யோசனை பண்ணிகிட்டு வருவான். ஐ மீன் மைண்டு என்ன செய்யுதுன்னு அடுத்துட்டு அவன் கொஞ்சம் அசந்தானா கம்பெனி இழுத்து போடும். 100 பேருக்கு இல்லை வேலையெல்லாம் போயிடும். அப்போ அவன் மூளையில் தான் 100 பேருக்கு வேலை ஓடுது. அந்த மூளையை கொடுத்த ஒரு கடவுள். இப்போ நம்ம இப்போ முதலாளி வர்றான்டா, அடி சந்தோஷமாக வர்றான்டா, அவனுக்கு என்னடா முதலாளி அப்படின்னு அவன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கம்பெனி நடத்துறதுக்கு என்ன செய்ய, சம்பளம் போடணுமே, அது போடணுமே, எங்கே என்ன செய்யணும். அப்போ அவனவனுடைய பிரயாசத்தக்க பலன் உண்டு. நம்ம யாரையும் நம்ம வீணு நின்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லாதான் என் ஒருத்தனை முட்டாளன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார், நீ நரக தள்ளப்படுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த பலவீனமாக இருக்கிறவனுக்கு, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பலவீனமாக இருக்கிறவங்க, இப்போ ஃப்ரெண்ட்லாம் ஒரு சிலர் வந்து கால் கிடையாது, அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா ஒருத்தருக்கு கண் பார்வை இருக்காது, ஆனால் கவனம் அவங்க காதிலே கரெக்டாக அந்த பவர் வந்து அந்த நுண்ணறிகிற பவர் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சிலருக்கு வந்து என்ன கண் இல்லாமல் இருக்கும், பாடுவாங்க, நல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்க, ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒன்று விசேஷமானதை கடவுள் கொடுத்துருவார். அதில் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, கவர்மெண்ட் அழைக்குது. ஒரு உறுப்பு இருக்காது, ஆனால் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிலருக்கு ஆள் இருக்காது, ஆனால் அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும். பலவீனமாக இருப்பாங்க, ஆனால் அவனுக்கு எல்லாம் வசதி. ஒரு சில நாளில் ஸ்ட்ராங்காக பலனாக இருப்பாங்க. அவங்க சரீரத்தில் பலனாக இருக்காங்களோ ஆவிலையும் பலனாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை, அவங்க எழுத்து காரியங்களை வீட்டில் சாதாரண வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிப்பாங்க, கஷ்டமான வேலைகள். சரி, கடவுள் வந்து அந்த உலகத்திலே அப்படி படைச்சிட்டாரு. ஆவிக்குரிய வட்டாரத்தில் அதான் சொல்கிறார், நம்மள எல்லாமே அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம என்ன வச்சுருவோம், அற்பமாக எண்ணி சிலர்னால நம்ம வெளியில் உள்ளவங்க, நீ உனக்கு ஆகாதவ, ஒன்றுத்து புரோஜனமற்றவ, உன்னை விளங்காதவ, நீ விளங்க மாட்டாடா, ஒன்றுமே உனக்கு உருப்படாது, பிசாசு சொல்லுவான், உனக்கு ஒன்றும் உருப்படாது, நீ எப்படி பாரு இதெல்லாம் நடக்கல அது நடக்கலன்னு சொல்லுவான். இப்போ நமக்கு எதிர்மறையாகவே காட்டி வாழ்க்கையில் தோற்று போக வச்சுருவான். இப்போ நம்ம இதில் இந்த உபதேசத்துக்குன்னா வாழ்க்கையில் முன்னேறுவர்களுக்கு இந்த உபதேசம். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த வரத்தை கண்டுபிடிச்சி நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு டேலண்ட்டு, ஒரு அபிஷேகத்தையும் வல்லமை வச்சுருக்கிறார். அப்போ அதை நம்ம என்கரேஜ் படுத்தணும். இந்த வேத பாடமே என்ன பாடம், நம்மளை என்கரேஜ் படுத்துகிற வேத பாடம் தான், நம்மளை உற்சாகப்படுத்துகிற வேத பாடம், நம்முடைய திறமையை வெளியே கொண்டு வருகிற ஒரு வேத பாடம். இதுக்கு வந்து ஒரு 1000 பேர் வரணும்னு அவளில் ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் கேட்டாலும் அது நம்முடைய திறமை ஞானத்தை கடவுள் வெளியே கொண்டு வர வைக்கிறார். அல்லேலூயா. நாம் கூட அந்த கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் நோக்கி. அதான் ஆண்டவர் சொன்னார், அவளை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு அவயத்தையும் அல்லேலூயா கடவுள் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். அது டிஃப்ரெண்ட் பர்சன், ஒவ்வொரு மனுஷனும் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கான், ஆனாலும் டிஃப்ரெண்ட் வேல அவன் கிரியேட் செய்கிறான். ஆனாலும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் வே கொடுத்துருக்கிறார். உங்களை போல் நம்மளை போல் இந்தியாவில் ஒருத்தன் கிடையாது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேரில் நம்மளை ஒருத்தனை போல், உங்கள் ஒருத்தனை போல், ஒரு பெண்ணை போல் ஒருத்தரும் கிடையாது. கடவுள் அப்படி சிருஷ்டிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் மேலே வர முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மேலே வர முடியும். ஒவ்வொருவரும் கடவுளுக்காய் சாதிக்க முடியும். ஒவ்வொருவரும் கடவுளுக்காய் எழுத முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு வாரமும் அல்லேலூயா இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம எடுப்போம். நம்ம கேட்குற கொஞ்சம் பேர் 10 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் கேட்டாலும் சரி, அவர் மேலே கொண்டு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை கேட்குற மக்கள் ஆகி எங்களுக்கு ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாகவும் ஆண்டவரே நேரடியாக கேட்குற மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. வரங்கள் கிரியை செய்யட்டும். நீ அழைத்த நோக்கம் ஒருவரையும் கீழே தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போகாதபடி மேல் தூக்கி விடுங்கப்பா. மேலே வரும்படி செய்யுங்க. ஆவியானுடைய அனுக்கிரகத்தின்படி ஒவ்வொருவருக்கும் கிருபையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தோற்றத்தை வைத்தோ அல்லது எங்களுடைய திறமைகளை வைத்தோ அல்ல,
நீர் உள்ளார்ந்த திறமை வைத்திருக்கிறீர், நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தன்மையை கொடுத்திருக்கிறீர். அதை அறிந்து பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. அதை வெளியே கொண்டு வர உதவி செய்யுங்க. சகலவித ஞானத்தினாலும் கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிரோ அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாழ